வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ண போகிறோம். இது வந்து தேர்ட் கிளாஸு. இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் நம்ம முடிச்சாச்சு. நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய 2 கிளாஸும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவோட கடைசியில் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். கிளாஸ் 1 அப்படிங்கிற வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பேக் சைடும் அதுக்கப்புறம் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெண்டையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடு வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகளை எடுத்து தான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். லைனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் கட் பண்ண போகிறோம். நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் டெய்லரிங் கிளாஸ் வந்து வீடியோ போட்டு முடிச்சிட்டோம். நார்மல் ப்ளவுஸோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம லைனிங் ப்ளவுஸை இப்போ கட் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து செகண்டாக வர்றது தான் லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ. நீங்கள் வந்து லைனாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுடிதார் நம்ம கட் பண்ணி தைக்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். சேனலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி மார்க் பண்ணுறது, கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக தான் நம்ம சாரீ கிளாத்தில் கட் பண்ணணும். நம்ம வந்து 1 மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்துருந்தோம். ஒரு சைடு வந்து பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு சைடுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மீதி இருக்கக்கூடிய நடுப்பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் தான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேக் சைடை கட் பண்ணிக்கிட்டோம். அந்த பேக் சைடோட கிளாத்தை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இடையில கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிராஸாக வச்சுக்கலாம். அவுட்லைனில் கட்டி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இடுப்போட சைடும் கழுத்தோட சைடும் அடையாளம் போட்டுக்கலாம். நம்மளோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அதோட அவுட்லைன் எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிக்கலாம். பேக் சைடு எல்லாமே அப்படியே தான் வரும், முன்னாடி கழுத்து மட்டும்தான் மாறும். அதனால் அதோட அளவு வச்சு தான் நம்ம வந்து இதை மார்க் பண்ணணும். கரெக்டாக ஷோல்டர்கிட்ட இடுப்போட சைடு இது எல்லாமே நீங்கள் வந்து அளவு போட்டுக்கோங்க. கழுத்துக்கிட்ட மட்டும் நம்ம கோடு மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி கழுத்து வந்து நம்ம வெட்டலைங்கிறனால அப்படியே மடித்து பிடிச்சிட்டு அளவு மட்டும் நம்ம கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி கழுத்து வந்து வேறு அளவு வரும். அதனால் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகளை எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அளவுகள் மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸோட அளவுகளை இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன், தமிழ்லேயும் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணக்கூடிய அளவுகள் ஸ்க்ரீனில் முன்னாடி வந்துடும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்களோட ரவுண்டையும் வரைஞ்சி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணுறது தான் ரொம்பவே சவாலாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியணும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஊக்குப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய அளவு ஃப்ரண்ட்டோட நெக் லென்த்து. கழுத்து இறக்கம் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அளவு ப்ளவுஸில் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வந்திருக்கு. உங்களோட அளவில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு 7.5 வந்து நம்ம கோட்டுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்தா போதும். இப்போ நம்ம வந்து கட்டம் போட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம முன்னாடி கழுத்து வந்து வரையணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் முன்னாடி கழுத்தோட அளவை மார்க் பண்ணணும். நீங்கள் வந்து அதே அளவை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ட்ரு ப்ளவுஸ் வாங்காதீங்க. நல்லா நீங்கள் பழகிற வரைக்கும் ஒரே அளவில் இருக்க மாதிரி ப்ளவுஸ் வந்து வாங்கி தைச்சி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. டாட்டோட எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், கடைசியில் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸோட லென்த்து. இழுத்து பிடிக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 12.5 வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஷோல்டர்கிட்ட டேப் பிடிச்சிக்கலாம். மேலேருந்து கீழே வர மாதிரி மார்க் பண்ணணும். 12.5 + 1 சேர்த்துக்கலாம். மேலேயும் தையலுக்கு 1/2 இன்ச்சு விடணும். கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் தையலுக்கு விடணும். 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு 13.5 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க.
எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து கிளாத் அந்த இடத்துல பத்தலை. நான் வந்து தைக்கும்போது அது வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி பத்தாத கிளாத்து நம்மளுக்கு வரத்தான் செய்யும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தைக்கணும். அது வந்து தைக்கிறப்ப நான் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸோட விட்த்து வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். பட்டன் பட்டிக்கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்டார்ட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதோட இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை எடுத்துக்கலாம். உங்களோட அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கிராஸோட உயரம். அந்த இடத்துல நேராக இருக்க மாதிரி டேப் பிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து 2.5 வந்துச்சு. தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து 3 மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலேயே நேராக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பெல்ட்டோட ரவுண்டு வரைவோம், அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பட்டன் பட்டிக்கிட்ட பாருங்கள், கழுத்தோட இறக்கத்துலேருந்து கடைசியில் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த அளவை வந்து ஃப்ரண்ட் சைடோட பட்டன் பட்டி டெப்த்து அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இந்த அளவு வந்து எவ்வளோ இருக்குன்றதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 4 இன்ச் வந்துச்சு. 4 இன்ச்சை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணணும். ஏன்னா 3 பக்கம் தையல் பிடிப்போம், இடையில டாட்டெல்லாம் பிடிப்போம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கழுத்துக்கிட்டே தையல் பிடிப்போம், பட்டிக்கிட்டே தையல் பிடிப்போம், அதனால் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து இடுப்போட சைடு கைக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இடுப்பு சைடு லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கோங்க. உங்களோட அளவுகளை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்லித்தரேன். இடுப்பு சைடு லென்த்து வந்து எனக்கு 6.25 வந்துச்சு. இதில் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 7.25 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவுலேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்திங்கன்னா போதும். இடுப்போட சைடு நம்ம ஸ்கேலில் கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 புள்ளியும் சேர்க்குற மாதிரி பெல்ட்டோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். இடையில வந்து எனக்கு கிளாத்து பத்தலை. இந்த இடத்துல நம்ம தைக்கும்போது ஜாயின் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு பெல்ட்டோட ரவுண்டு வர மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கிராஸோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நேராக போகிற மாதிரியே மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். சரியாக வரல அப்படி சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ரவுண்டு வந்து நீங்கள் வரைய உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு பெரிய அளவு, அதனால் இடைப்பட்ட தூரம் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து பொதுவான அளவு தான், நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கக்கூடிய அளவு வந்து 2 இன்ச்சுக்கு மேலே போகாது, அதனால் நீங்கள் 2 இன்ச்சுக்குள்ளேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறது சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்து மற்றவங்களும் தைச்சி கற்றுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப எளிமையாக மார்க் பண்ணுறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் புதுசாக தைச்சி கற்றுக்கிறனால ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள். அடுத்ததை நம்ம வந்து டாட் பிடிச்சிருக்காங்க அளவு ப்ளவுஸில். டாட்டோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை எடுத்துக்கலாம். டாட்டோட லென்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 வந்திருக்கு. 2.5ல் தையலுக்கு நம்ம 1/2 இன்ச் விடணும். 3 மார்க் பண்ணிக்கலாம். கோட்டுக்கு நடுவில் டேப் பிடிச்சிக்கோங்க. மேலாமல் போகிற மாதிரி 3 மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பெரிய டாட்டு. உங்களோட அளவில் எவ்வளோ வருதோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட்டோட இடைவெளி தான் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 2 இன்ச்சு பொதுவான ஒரு அளவு தான். 2 இன்ச்சிலேருந்து 2.5 வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சே நீங்கள் வந்து இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து சரியாக தான் வரும். இது வந்து பொதுவான அளவு தான். இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பட்டன் பட்டி சைடுக்கிட்ட டாட் பிடிப்போம் பாருங்கள், அதுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 2 டாட்டும் வரைஞ்சி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து கிடைக்கிது இல்லையா. இந்த மாதிரி கிராஸோட மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டாட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து தைச்சி பழகிற வரைக்கும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போதைக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வர வீடியோவில் ஒன்றொன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னலான டெய்லர்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் தான் கட் பண்ணியிருக்கோம். மெயின் கிளாத்து அதாவது சேரீ கிளாத் வந்து ரெடியாக தான் இருக்குது, ஆனால் இன்னுமே கட் பண்ணலை. இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேரீ கிளாத்தில் கட் பண்ணணும். இந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து தொடர்ந்து சேரீ கிளாத்தில் கட் பண்ணுறதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணிவிட்டு அப்படியே சேரீ கிளாத்தை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோ 3 கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 4வது கிளாஸ்லேயே ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வந்துடும். கண்டினியூஸாக நம்ம வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்க போகிறோம், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.
கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் தைக்கிறது உங்களுக்கு அழகாக வரும். கட் பண்ண தெரியலனா நீங்கள் வந்து சாதாரண பேப்பரில் கட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சாதாரணமான கிளாத்தில் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சும்மா இருக்க டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லையா, உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து தைச்சி கற்றுப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக கிளாத் பத்தலை. நான் வந்து முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சமாக கிளாத் பத்தலை. அதை வந்து கடைசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் சைடு கூட ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்து வச்சுக்கலாம். பட்டி கட் பண்ணுறதை நான் வந்து எளிமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி முடிச்சிட்டோம். அந்த கிளாஸோட தொடர்ச்சி தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ. இதுவுமே பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸாக தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுட்டோம். வீடியோவோட லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கிளிக் பண்ணி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மிச்சம் இருக்கக்கூடிய கரை கிளாத்தை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கிளாத் இருக்குது. கரை பக்கத்தில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 6 இன்ச்சு ஒரு கோடு போட்டுருங்க. பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸோட பட்டி சைடு எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இருக்க பட்டியை தான் அப்படியே மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து தைக்கும்போது பட்டி எப்படி கரெக்டாக வந்து நம்ம அளவு கொண்டு வரது அப்படிங்கிறத தைக்கிறப்ப சொல்லியிருக்கேன். தைக்கிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட்டன் பட்டி சைடு கிட்டத்தில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாம். எனக்கு வந்து 3.25 வந்திருக்கு. இதில் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 3.25 மார்க் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைடு மார்க் பண்ணுங்கள். இது வந்து பட்டன் பட்டி சைடு கிட்ட வர அளவு. அதுக்கப்புறம் பாருங்கள், அளவு ப்ளவுஸில் பட்டியோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ வருதுன்றதை பார்த்துடலாம். எனக்கு வந்து 2.25 வந்திருக்கு. 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் அளவு. அதுக்கப்புறம் இடுப்போட சைடு கிட்ட பட்டியோட அளவு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 வந்திருக்கு. 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து பட்டன் பட்டிக்கிட்ட வர அளவு, இன்னொரு சைடு வந்து இடுப்பு சைடு வர அளவு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடையாளம் கூட போட்டு வச்சுக்கோங்க. பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸில் பட்டியோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். எனக்கு வந்து பட்டியோட நீளம், பட்டியோட லென்த்து வந்து 10 வந்திருக்கு. 10 மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பத்தாமல் போச்சுனாலும் நம்மளுக்கு கிளாத் இருக்கும். இப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டியோட ரவுண்டை வரைஞ்சி விட்டுக்கலாம். 3 புள்ளியும் சேர்க்குற மாதிரி பட்டியோட ரவுண்டை வரைஞ்சோம்னா சரியாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி உங்களோட அளவுலேருந்து தையலுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டியோட ரவுண்டை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் அதுக்கப்புறம் பட்டியும் கட் பண்ணி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைனிங் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து சாரீ கிளாத்தில் தான் இதை வச்சு கட் பண்ண போகிறோம். சாரீ கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து நம்ம தைக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாரீ கிளாத்தை எடுத்துக்கலாம். சாரீ கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு சின்ன கரை கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு பெரிய கரை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட ப்ளவுஸோட அளவுகள் எல்லாமே அதிகம் அப்படிங்கிறனால ஒரு சைடு இடுப்புக்கும் ஒரு சைடு கைக்கும் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து கரையை கைக்கே கொடுத்துக்கலாம். இடுப்புக்கு வந்து ப்ளைனாக தைச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தனால சேலையை கொஞ்சம் சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து நிறைய வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி லைனிங் வந்து வச்சு கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கப்போ இடையில வந்து அந்த சேலையோட கிளாத்தை நம்ம தைச்சி கொடுத்தோம்னா பிடிக்காது. சேலையோட கிளாத்து வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி தான் தைச்சி கொடுக்கணும். மிச்சம் எல்லாமே ப்ளைனாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். அது வந்து எப்படி நம்ம அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒரு சைடு சின்ன கரை இருக்குது, ஒரு சைடு பெரிய கரை இருக்குது. ஒரு கைக்கு சின்ன கரை பெரிய கரை அப்படி கொடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரைக்கு தகுந்த மாதிரி பெரிய கரையை நம்ம சரியாக மடிச்சுக்கலாம். கிளாத்தை வந்து மடிக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்க கரையை நம்ம அவுட்டில் விட்டுடலாம். அப்போ தான் நம்ம வந்து அதை பட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம கை வந்து கரைக்கிட்டத்தில் கரெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கை கொஞ்சமாக தான் மடித்து பிடிப்போம். அதனால் கரையை ஒட்டியே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேக் பார்ட் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நம்ம மடிப்பு சைடு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து பேக் பார்ட் வச்சுக்கலாம், ஒரு சைடு வந்து கை வச்சுக்கலாம். கை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எந்த இடத்துல கிளாத் இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பூ மாதிரி வருது இல்லையா, அந்த பூ வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ்க்குள்ளே போகணும். அந்த மாதிரி ஒரு இடமா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். கிராஸில் தான் நம்ம வைக்கணும், அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் இடுப்போட சைடு போகிற மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுத்துடலாம். இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து கிளாத் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணும்போது அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கணும். இந்த மாதிரி கிளாத் வருது, நான் வந்து அதை ப்ளவுஸில் உள் சைடு நான் கொடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த கிளாத்தை பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து சரி ஓகேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் இல்லை நான் வேறு ப்ளவுஸ் தரேன்னு கூட சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம். கேட்காம நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கேட்டுட்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்களா, இடுப்போட சைடு கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கைக்கு வந்து நம்மளுக்கு கிளாத்து பத்தலை, அதனால எக்ஸ்ட்ராவாக கிளாத்து விடணும். வரைஞ்சி விட்டுக்கலாம். 2 சைடுக்கும் நம்மளுக்கு கிளாத் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி சேலையோட கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப லைனிங் மட்டும் ஜாயின் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கிளாத் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா 1 இன்ச் விட்டுட்டு அவுட்லைன் விட்டு கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சுத்தமாக கிளாத்து பத்தலை, கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக அவுட்லைன் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து ஷோல்டர்கிட்ட வெளியில் தெரியும். அதனால் அதுதான் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கணும். மித்த இடத்துலலாம் உள்ளே போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து டிசைன் வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை கூட கேட்டு பாருங்கள். 1/2 இன்ச் விடுற மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி தனித்தனி பார்ட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கிளாத்து தாராளமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கட் பண்ணிக்கலாம். உங்களோட கிளாத் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து 2 சைடுக்குமே கரை வந்திருக்கு. எனக்கு வந்து சின்ன ப்ளவுஸ் தான் அப்படின்னா நீங்கள் 2 சைடு கரையும் கைக்கும் இடுப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம கட் பண்ணணும். ஒவ்வொரு பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் கிளாத் பத்தாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டராக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், அந்த இடத்துல ஜாயிண்ட் வர மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வெளியே தெரியாதோ அந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு அது வந்து பிடிக்காது. உங்களுக்கு வந்து கிளாத்து பத்தலை, நான் வந்து ஜாயின் பண்ணட்டுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சி கொடுங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்றா சொல்லித்தரேன். நீங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொன்னால் நேரம் பத்தாது. ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் ப்ரொஃபஷ்னல் டெய்லராக ஆகலாம். நீங்களும் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம், நீங்களும் தைச்சி போட்டுக்கலாம். அளவு கரெக்டாக தான் வரும். கை கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டோம்னா லைனிங் மட்டும் ஜாயின் பண்ணோம்னா சரியாக வந்துடும். இந்த கரையை வந்து நம்ம பட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பைப்பிங் கொடுக்கணும், டிசைன் கொடுக்கணும்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கை கிளாத்து பார்த்திங்கன்னா 2 கரையும் ஒரே அளவில் தான் இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க இதை வந்து கவனிக்க மாட்டாங்க. பெரிய கரை சின்ன கரைன்னு பார்க்காம மொத்தமாக ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தைக்கக்கூடிய ஒருத்தவங்க தெரியாமல் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களே பாருங்கள், ஒரு கரை பெருசு ஒரு கரை சின்னதுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா கைக்கு வந்து மேலே நம்மளுக்கு கிளாத்து ஜாயின் பண்ணாலும் தெரியும், சைடாக இருந்தால் கூட பரவாயில்ல. மேலே வந்து பத்தலைன்னா எப்படி ஜாயின் பண்ண முடியும்? அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தச்சு முடிச்சுட்டு தான் செக் பண்ணியிருக்காங்க. தச்சு முடிச்சுட்டு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால் அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க, கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக் நமக்கு தானே, அதனால் பிரச்சனை இல்லை. இதுவே மற்றவங்களுக்கு நம்ம பட்டு சேலை இந்த மாதிரி நல்ல டிசைன் சேலை தைக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுச்சு நம்மள்ட்ட ப்ராப்ளம் பண்ணுவாங்க. இதை நீங்கள் நல்லாவே கவனிச்சுக்கணும். ஒவ்வொன்றுமே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்தளவுக்கு தான் கிளாத்து மிச்சம் இருக்குது.
இதை வந்து நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் டிசைன் வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணுறப்ப பிரச்சனை வராது. பட்டி வந்து உள்ளுக்குள்ளே போயிடும், தெரியாது. இது வந்து ஓகே தான். இது வந்து நம்ம தாராளமாக தைச்சிக்கலாம். கொஞ்சம் வந்து பட்டிக்கு கிளாத் பத்தாது இல்லையா, அது வந்து தைக்கிறப்ப ஜாயின் பண்ணிட்டு தான் பட்டி வந்து நம்ம தைக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கே நிறைய வந்திருக்கு. இது போல் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி தான் கட் பண்ணி தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கக்கூடியது என்னென்னா, ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை வந்து ப்ளவுஸ் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாக மாறிடும். அதை நீங்கள் கவனிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா சேலை ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப அதுக்குள்ளே இருக்க டிசைன் வந்து மெயினாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா டிசைனை வந்து நம்ம மாற்றி தைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு டிசைனையும் நம்ம கவனித்து தைக்கணும். ஏன்னா தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாரீ ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணுற வீடியோவே நம்ம 3 கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கோம். தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அழகாக ஜாயின் பண்ணி எப்படி ஒரு அழகான ப்ளவுஸாக தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேனா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி புரியுது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.